கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வரும். ஞானம்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு ராஜா கண்டிப்பாக ஞாபகம் வருவார், சாலமோன் ராஜா. சாலமோன் ராஜா பற்றின கதைகள் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அவர் ஞானத்தினால எவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் சால்வ் பண்ணியிருக்காரு. அதனால அவர் எல்லா ராஜாக்களை கட்டிலும் கனப்படுத்தப்பட்டிருக்காரு. நம்ம சாலமோன் ராஜா மாதிரி உடை உடுத்தினது யாருமே கிடையாது. அவர்கிட்ட இருக்க செல்வங்களை பற்றியும் நம்ம பைபிளில் படிக்கிறோம். ஆனால் ஞானம்னு சொன்ன உடனே நமக்கு சாலமோன் ராஜா தான் ஸ்பெசிஃபிக்காக ஞாபகம். அவரோட செல்வங்களோ உடைகளோ நம்ம ஞாபகத்துக்கு வரலை. ஸோ ஞானம் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம எந்த இடத்துல இருந்தால் கூட கனப்படுத்தப்படுவோம். ஞானம் அப்படிங்கிறது ஒரு லைட் மாதிரிங்க. நீங்கள் ஏதோ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே கொண்டு வர அந்த ஞானம்ன்ற வெளிச்சம் நமக்கு உதவி செய்யும். ஞானம் யார்கிட்ட இருக்குது? கர்த்தர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட நம்ம அதை கேட்டு பெற்றுக்கொள்ளணுங்க. நம்ம கர்த்தரோட அண்டி இருந்தோம் அப்படின்னா அவரோட வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். எவ்வளோ பெரிய பிரச்சனைனாலும் அது ஈஸியாக வெளியே கொண்டு வந்துடுவார்.